ஆதி பாரதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துரை குணமாயிட்டாரு. வைத்தியர்கிட்ட சொல்லிட்டு நான் ஆதியும் மித்ராவுக்கும் கல்யாணம் நடக்க போது அதை தடுத்து நிறுத்தி போயே ஆகணும். ஒரு குடும்பத்தை நான் காப்பாற்றி ஆகணும். நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட வைத்தியரும் அப்படியே தம்பி, உங்களை வச்சு இன்னும் நிறைய காரியம் நான் சாதிக்க வேண்டியது இருக்குது. நீங்கள் போயிட்டு கண்டிப்பாக திரும்பி வரணுங்கிறாங்க. ஐயா நான் போனதும் வந்துடுவேன்னு சொல்லிட்டு ஆதி அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கு முன்னாடி வைத்தியர்கிட்ட சொல்கிறாங்க, என்னால் பாவம் பிரியா அந்த பவானி கிட்ட மாட்டிக்கிட்டா. பிரியாவை நான் காப்பாற்றி ஆகணும். பாரதியோட வாழ்க்கையும் நான் காப்பாற்றணும். எனக்கு 2 பொறுப்பு இருக்குது. இதை நான் கண்டிப்பாக முடிச்சுட்டு வந்துடுறேங்கிறாங்க. சரி தம்பி, நீங்கள் வந்ததுக்கப்புறம் உங்களை வச்சு தான் நான் நிறைய காரியம் சாதிக்க வேண்டியது இருக்குது. நீங்கள் திரும்பி வந்துருங்கன்னு சொல்கிறாங்க வைத்தியர். இது கேட்ட துரையும் சரிங்க நான் சீக்கிரம் வந்துடுறேன்ட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. மண்டபத்தில் பார்த்தா இங்கே பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஆரத்தி எடுக்கிறதுக்காக எல்லாரும் தயாராக நின்றுட்டுருக்காங்க. ஆதியை ஸ்கூட்டியில் கூட்டிகிட்டு வந்து வண்டி விட்டு இறங்குறாங்க. அடடா பொண்ணு மாப்பிள்ளை வந்துருச்சு, அவங்களுக்கு ஆரத்தி எடுங்கன்னு தவக்கலை இவங்க 2 பேர்த்தையும் ஜோடியை நிறுத்தி வச்சு ஆரத்தி எடுக்கணும்னு சொல்லிடுறாங்க. அங்கே வந்தவங்களும் இதுதான் பொண்ணா அப்படின்னு சொல்லி ஆரத்தி எடுத்துட்டு இருக்காங்க. மித்ரா ஆட்டோவில் வந்து மாலையும் கழுத்துமா நிற்கிறாங்க. என்னது நான் தான் பொண்ணு, நான் வந்து நிற்கிறேன், என்னை யாரும் கண்டுக்கலையே, பாரதிக்கெல்லாம் ஆரத்தி எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சரியான கோவத்தில் வெந்து போய் நிற்கிறாங்க. ஆதிக்கும் பாரதிக்கும் ஆரத்தி எடுத்து முடிச்சு பார்க்குறாங்க. மித்ரா மாலையும் கழுத்துமா வந்து நிற்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கும் ஆரத்தி எடுக்க போகிறாங்க. அப்போ தாம் தும்னு பொறிஞ்சு தள்ளுறாங்க. மித்ரா கொஞ்சமாச்சும் உங்களுக்கு அறிவு இருக்கா? யார் பொண்ணுன்னு கூட தெரியாமல் நீங்கள் ஆரத்தி எடுப்பீங்க? மாப்பிள்ளை கூட யார் வந்தாலும் அவங்களுக்கு ஜோடியை நிறுத்தி வச்சு ஆரத்தி எடுப்பீங்களா? எங்கே ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் காணோம், அவர் இருக்கட்டும் வரட்டும் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஆரத்தி வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்னு கோவத்தில் போகிறாங்க. போனதும் பாரதியோட ரூமில் பாரதி நிற்கிறத பார்த்துட்டு, ஏண்டி என்னடி பழையபடி உன்னோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டியா? நீ எதுக்காக போய் ஆதி பக்கத்தில் நின்னேன்னு கேட்குறாங்க. என்ன மித்ரா, என்ன புத்தியோட தான் பேசுறியா இல்லை உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? நியாயப்படி ஏன் புருஷனை நீ தான் கட்டிக்க போற, நான் தான் டென்ஷனாக இருக்கணும். நீ என்னடான்னா என் மேலே கோவப்பட்டு இப்படி தான் தோணுன்னு நாய் கத்துற மாதிரி குதிச்சுட்டு இருக்க. என்ன பேசினாலும் கேட்டுக்குவா இந்த பாரதி, நீ நினச்சிட்டு பேசுறியாங்கிறாங்க பாரதி. ஏய் சத்தான் பொடி, நீ ஒரு வெட்டு வெட்டுங்கிறது எனக்கு நல்லா தெரியும்டி. இந்த கல்யாணம் நீ நினச்சாலும் நிற்காது. ஆதியை நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு மித்ரா சவால் விட்டுட்டு இருக்கிறாங்க. உன்னோட கண்ணு முன்னாடியே ஆதிக்கும் எனக்கும் நாளைக்கு கல்யாணம் நடக்க போகுது. இதையெல்லாம் பார்த்துட்டு நீ எங்கள் பாட்டி சொன்ன மாதிரியே எல்லாருக்கிட்டையும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு நீ பெற்றியே 2 குழந்தைங்க அதுகளையும் கூட்டிக்கிட்டு போய் நடுத்தெருவில் நீ நிற்க தாண்டி போகிற. கல்யாணத்துக்குள்ளேயே ஏதோ ஆதாரத்தையெல்லாம் நிரூபிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் எதுவும் கிடையாதுல்ல. நீ கிளம்பித்தான் ஆகணும். குழந்தைகளையும் கூட்டிகிட்டு நடுத்தெருவுக்கு போய்த்தாண்டி ஆகணும். அது என் கண் முன்னாடி நானும் நடக்கத்தான் போது பார்க்கத்தான் போகிறேங்கிறாங்க மித்ரா. அடிப்பாவி, இப்படியெல்லாமா கற்பனை பண்ணிட்டு இருப்ப? அதெல்லாம் ஏற்காந்த கொண்டு நடக்காது. இந்த கல்யாணம் நடக்கவும் நான் விட மாட்டேன். கல்யாணம் முடியறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது. அதுக்குள்ளேயே உன்னோட வண்டவளமெல்லாம் தண்டவளம் ஏற்ற போகிறோம் பாரு. உன்னோட யோகிதையை ஊருக்கு முன்னாடி நிரூபிச்சதுக்கப்புறம் என்ன நீ எல்லாரும் காலையும் விழணும்னு நீ ஆசைப்பட்டியல்ல, அந்த ஆசையை உனக்கே நான் நிறைவேற்றி காட்டுறேன். நீ எல்லார் முன்னாடியும் யாருங்கிறத உண்மையை நிரூபித்து உன்னோட முகத்தெரியை கிழிக்கிறேன். அதுக்கப்புறம் ஆசைப்பட்டியே என்னோட புருஷன் ஆதியோட சொத்துக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டவும் முகத்தெரியை கிழிச்சு எதுக்காக நீ ஆதியை கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிறது நான் எல்லாரும் முன்னாடியும் வண்டவளத்தை தண்டவளத்தில் ஏற்றுறேங்கிறாங்க பாரதி. நீ நினைக்கிறதெல்லாம் எதுவுமே நடக்காதுன்னு மித்ரா பாரதி கிட்ட சொல்லவும், அடடா அப்படியே நினைக்கிற, சரி விடு, என்கிட்ட காயின் இருக்குது, அதை நான் தூக்கி போடுறேன். அதில் பூ விழுதா தலை விழுதான்னு பார்க்கலாம். பூ விழுந்துருச்சா நான் சொன்னதெல்லாம் நடக்கும். ஏன் நீ யாருங்கிறத பாட்டிக்கும் சரி ஆதிக்கும் சரி எல்லாரும் முன்னாடியும் உன்னை நிரூபிக்கிறேன். அப்படி நிரூபிச்சா என்ன நடக்கும்னு தெரியுமல்ல அப்படின்னு பாரதி சொல்லிட்டு பூவா தலையை போட்டு பார்க்குறாங்க. தலை விழுந்திருக்கு. இதை பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க மித்ரா. பாத்தியா, நான் சொன்ன மாதிரி கூடிய சீக்கிரம் எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுதுங்கிறதையும் எப்படி காட்டி கொடுக்குறது. கண்டிப்பாக உனக்கும் ஆதிக்கும் கல்யாணம் நடக்க போகிறதில்ல. இது எனக்கு எப்போவே தெரிஞ்ச விஷயம்தான். உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னாலும் நீ நம்ப போகிறதில்ல. இப்போ பூவா தலையை போட்டும் கூட அதுவும் கூட என் பக்கம் தானே பேசுது. இப்போவாது நீ தெரிஞ்சுக்கோ, இந்த கல்யாணம் எப்படி பார்த்தாலும் நடக்க போகிறதில்ல. நீயே வீண் ஆசை வச்சிருக்க. ஆதியோட சொத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி அவமானப்பட்டு நிற்க போறியேன்னு நினைக்கும் போது கவலையாக இருக்குதுங்கிறாங்க பாரதி. என்னைன்னு சொல்ல நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நான் நினச்சதை நடத்தி கட்டாமல் விட மாட்டேன்னு சவால் விட்டுட்டு போகிறாங்க மித்ரா. லண்டன் பாட்டி சுதாகரை கூப்பிட்டு, என்னப்பா ஈவெண்ட் மேனேஜர் பண்ணுறவங்க இப்படி சொதப்பி வைப்பாங்க? பொண்ணு மாப்பிள்ளையும் முத மண்டபத்துக்கு வர்றாங்க, அவங்களுக்கு கூட ஆரத்தி எடுக்காமல் இவங்க என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க? அந்த காரையாவது ஒழுங்காக அலங்காரம் பண்ணி வைக்க சொல்லு. அவங்க எதுவுமே சரியாக கண்டுக்கிற மாதிரி தெரியல. இங்கே என்னெல்லாம் கூத்து பண்ண போகிறாங்களோ எனக்கு அது வேற ஒரு பக்கம் டென்ஷனாக இருக்குப்பா. பொண்ணு மாப்பிள்ளையும் நல்லபடியாக வரும்போது ஆரத்தி எடுத்துருக்கணுமில்ல. இப்போ பாரு, ஆதி தனியாக மித்ரா தனியாக வந்திருக்காங்க. என்னப்பா இப்படி கண்டு காணாமல் இப்படியே ஒரு வேலையை பார்ப்பாங்க? நீ பார்த்து கண்ட்ரோல் பண்ணுப்பா. எல்லாம் ஒரு தடவை சுற்றி பார்த்து அவங்க வேலையை கரெக்டாக செய்ய சொல்லி அந்த ஈவெண்ட் மேனேஜர் பார்த்து நீ பேசுப்பாங்கிறாங்க பாட்டி. திலகா பாட்டி சுதாகர்கிட்ட சொல்கிறாங்க, ஆமாம் மாப்பிள்ள ஆணைக்கு அடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த மித்ரா ஆதியோட கல்யாண விஷயத்துலையும் நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இந்த நேரம் பார்த்து இப்படி ஒரு கூத்து பண்ணி வச்சுட்டாங்க. நீங்கள் பார்த்து எல்லாம் சரியாக நடக்கிற மாதிரி சொல்லி வைங்கிறாங்க. சரி நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க. முக்கியமான விஷயம், இன்னும் உப்பு மாத்திரை சடங்கே நடக்கலை. இந்த கல்யாணத்தில் உப்பு மாத்திரை சடங்கு கண்டிப்பாக நடக்கணும். இது வரைக்கும் நடக்காமல் அப்படியே தள்ளி போயிட்டே இருந்துருச்சு. இந்த தடவையாவது நல்லபடியாக நடக்கணும். வயிற்றில் நெருப்பு கட்டிக்கிட்டு இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். எல்லாம் முறையாக நடக்கணும், சம்பிரதாயப்படி நடக்கணும்னு கேட்குறாங்க லண்டன் பாட்டி. இது கேட்ட சுதாகர், நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாம் நடக்கும், நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க.
பவானி மித்ராவை பார்க்க வந்துட்டு, "என்ன மித்ரா, ஏன் இப்படி டென்ஷனா இருக்க? இன்னும் கொஞ்சம் நேரத்துல எல்லாம் நல்லபடியா நடக்க போகுது. நீ ஒண்ணும் பாரதிய நினைச்செல்லாம் டென்ஷன் ஆகாதீங்கிறாங்க." "அட போங்க மேடம். இந்த பாரதி என்கிட்ட என்னெல்லாம் பேசினா தெரியுமா? மொத மண்டபத்துக்கு வரும்போது ஆதிய கூட்டிட்டு அவ முன்னாடி வந்துட்டா. அங்க இருந்தவங்க எல்லாரும் அவ தான் பொண்ணுன்னு நினைச்சுக்கிட்டு ஆதிக்கும் பாரதிக்கும் ஆரத்தி எடுத்துட்டாங்க. பின்னாடி நான் வந்து நிக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஆரத்தி எடுக்குறாங்க. எனக்கு அதுவே ஒரு சங்கடமா போச்சு. இதுக்கப்புறமா நம்ம இங்க நிக்கணுமான்னு எனக்கு தோணுச்சு. அவ்வளோ அசிங்கமா போச்சு. அப்புறம் நானும் திட்டி விட்டுட்டு வந்தேங்கிறாங்க." இத கேட்ட பவானி, "என்ன மித்ரா, கொஞ்சம் கல்யாணம் நடக்க போற நேரத்துல பொறுமையாயிரு. எல்லாம் நம்மளுக்கு சாதகமா தான் அமையும். அத நினைச்செல்லாம் நீ கவலைப்படாத. எப்படியாவது பாரதிய ஓரம் கட்டிடலாம். அதுக்கு முன்னாடி நீ ஏதாவது காரியத்துல புகுந்து சொதப்பி வச்சிடாத. கொஞ்சம் கவனமா இருங்கிறாங்க பவானி. மேடம், அவ பேசுனதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கல. ஆனா இந்த துரை உயிரோடு இருக்கிற விஷயம் மட்டும் பாரதிக்கு தெரிஞ்சது, அவ கால்ல நம்ம தான் சலங்க கட்டி விட்ட மாரி ஆயி போயிடும். அதனால அவளுக்கு இந்த உண்மை தெரியாம இருக்க வரைக்கும் நல்லது. ஆமா, பெரியவ நம்ம கடத்தி வச்சிருக்கோமே, பத்திரமா தானே இருக்கா? அவ தப்பிச்சு போயிட போறா. தப்பிச்சு வந்தான்னா பாரதி கிட்ட எல்லா உண்மையும் போட்டு உடைச்சிருவா. அதுக்கு பாரதி சும்மா இருப்பேன்னு நினைக்கிறீங்க? நம்ம எல்லாத்தையும் காட்டி கொடுத்துருவாங்கிறாங்க மித்ரா. அத பத்தி நீ கவலைப்படாத. பிரியா எக்காந்த கொண்டு எங்கேயும் தப்பிக்க மாட்டா. நம்ம ஆளு கையில தான் சிக்கியிருக்கா. அதனால அவ தப்பிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாதுங்கிறாங்க பவானி. வெளியில லண்டன் பாட்டியும் சுதாகரும் ஈவென்ட் மேனேஜரை பார்த்து, "இங்க பாருங்க, இந்த கல்யாணத்துல ஏதாவது சொதப்பல் பண்ணீங்க, அப்புறம் சும்மா இருக்க மாட்டேன் பார்த்துக்கோங்க. கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்புங்கிறாங்க. அதெல்லாம் இனிமே நான் பார்த்துக்கிறேன். எந்த தப்பும் வராதுன்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க மித்ரா வந்து அழுதுகிட்டு நிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு லண்டன் பாட்டி, "என்ன மித்ரா, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க." "பாட்டி, இந்த பாரதியை நினைச்சா தான் எனக்கு பயமா இருக்கு. அவ இந்த கல்யாணத்தை நிறுத்தியே தீர்வேன்னு கங்கணம் கட்டிட்டு நிற்கிறா. அவ ஒருவேளை ஏதாவது இந்த கல்யாணத்துல சொதப்பி வச்சுட்டா, அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேங்கிறாங்க மித்ரா. ஏன் மித்ரா, நல்ல நல்லதுமா, ஏன் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கேன்? நாங்கெல்லாம் இருக்கோம்ல, நல்லபடியா இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்போம். ஏன் இப்படியெல்லாம் கவலைப்படுற? பாரதி நினைச்செல்லாம் கவலைப்படாத, நாங்க பார்த்துக்குறோங்கிறாங்க லெனர் பாட்டி. ஆதிக்கிட்ட இல்லாததும் பொல்லாதையும் சொல்லி அவரோட மனசை எங்கே மாற்றிடுவாளோன்னு எனக்கு பயமாக இருக்குது. எந்த கலங்கமும் இல்லாத அவர் கூட நான் சந்தோஷமாக சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன் பாட்டி. ஆனால் இந்த பாரதி இந்த மண்டபத்தையே சுற்றிக்கிட்டு என்கிட்ட சவால் விட்டுட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு நினச்சா பயமாக இருக்குதுங்கிறாங்க மித்ரா. "என்ன மித்ரா, இப்படியெல்லாம் பயந்துட்டு இருக்கேன்? நாங்கள்லாம் இருக்கோம். அப்படியெல்லாம் விட்டுருவோமே என்ன? நீ கவலைப்படாத. இந்த கல்யாணத்தை நாங்கள் நல்லபடியாக நடத்தி கொடுப்போம்னு சொல்லிட்டு பாட்டி சுதாகரை, "சரி சுதாகர், இப்போது உப்பு கூட மாற்றணும். சீக்கிரமாக நம்ம சொந்தக்காரங்களை வர சொல்லி அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்கிறாங்க." உப்பு சக்கரை மாத்திர சடங்குக்கான ஏற்பாட்டை பண்ண சொல்கிறாங்க லண்டன் பாட்டி. மீனாவும் சரின்ட்டு போகிறாங்க. "மித்ரா, நீ இதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாத, போய் ரெடியாகி வா, சந்தோஷமா வா" அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இங்கே பார்த்தா துரை பிரியாவை தேடிக்கிட்டு வராங்க. இந்த நேரம் பார்த்து வண்டி எதையுமே காணுமே. பிரியாவுக்கு ஒரு வேளை ஏதாவது பிரச்சனையா, போனவளை காணோம் அப்படின்னு அவங்கள தேடிக்கிட்டு வராங்க. ஏதாவது ஒரு வண்டி கிடைச்சா சென்னைக்கு போய் பிரியாவை காப்பாற்றணும். பவானி கிட்ட தான் அநேகமாக மாட்டியிருக்கணும். எப்படியாவது அவளை காப்பாற்றணும்னு நினச்சி போயிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு வேன் வருது. அவங்க பார்த்துட்டு, "இது துரை தானே, டேய் அவனை அடிச்சு தூக்குங்கடா" அப்படின்னு சொல்லி அவங்கள தேடிக்கிட்டு ஓடி வராங்க. அப்போ துரை பார்த்துட்டு, இது ஏகாம்பரோட ஆள்கள், இவங்க கிட்டேருந்து நம்ம தப்பிக்கணும்னு நினச்சி அங்கேருந்து தப்பிச்சு ஓடி ஒரு காருக்கு அடியில் ஒளிஞ்சுக்கிறாங்க. இந்த ரவுடிங்க துரையை தேடிக்கிட்டு அங்கங்கே சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க கண்ணில் பட்டுட்டா அடிச்சு தூக்கிடுவானுங்க. இவனுங்களுக்கு தெரியாமல் நம்ம ஏதாவது ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கலான்னு காருக்கு அடியில் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. பிரியா மாட்டிக்கிட்டாளா இல்லை தப்பிச்சிட்டாளா, ஃபோன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி துரை பிரியாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அங்கே ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. மண்டபத்தில் குழந்தைங்க அந்த இடத்துக்கு விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க போய் ஃபோனை எடுக்கிறாங்க. அப்போ தான் துரை ஹலோ அப்படின்னு சொல்லும்போது ஃபோன் மறுபடியும் கட் ஆயிடுச்சு. ஆதியும் மித்ராவும் மனக்கோலத்தில் நிற்கிறாங்க. பாரதியும் வந்து நிற்கிறாங்க. ஆதி பாரதியை பார்த்து நினைக்கிறாங்க, இந்த பாரதி மட்டும் மித்ராவை பற்றின உண்மைகளை சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு வேளை உண்மையை சொல்லிட்டாங்கன்னா இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. ஆனால் பாரதி இன்னும் ஏன் அமைதியாக இருக்காங்கன்னு தெரியல. உண்மையை சொன்னால் இன்னும் நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆதி மித்ராவுக்கு அடி வயிறெல்லாம் கலங்கி நிற்கிறாங்க. இந்த பாரதி ஏதாவது நம்மளை பற்றின ஆதாரத்தை ஆதிக்கிட்ட காட்டிட்டா ஆதி வேற கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படி எந்த ஆதாரத்தையும் காட்டக்கூடாது. இந்த பிரியா தான் ஒரு ஆதாரம். ஒருவேளை அந்த பிரியாவை இவ பார்த்திருப்பாளா அப்படின்னு கருக்கு உருக்குன்னு நிற்கிறாங்க மித்ரா. யாருமே எதிர்பார்க்கல. அங்கே விளையாடிட்டு இருந்த குழந்தைங்க பிரியாவை காப்பாற்றி கூட்டிட்டு வந்து மணமேடையில் நிறுத்தியிருக்காங்க. இதை பார்த்ததும் மித்ராவுக்கு தூக்கி வரிப்படுது. என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்.